கலை பண்பாட்டுத்துறையின் சார்பாக தமிழ்நாட்டிலே இயங்கி வரும் 25 பகுதி நேர நாட்டுப்புற கலை பயிற்சி மையங்களில் கடந்த ஆண்டு பல்கலைக்கழக தேர்வினை எழுதி அதில் வெற்றி பெற்ற மாணாக்கர்களுக்கு இன்று சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி தொடங்குகின்றது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து டாக்டர் ஜே. ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழக மாணவிகள். நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிது தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மனக்கு இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. நல்ல தமிழிலே வரவேற்புரை நல்க தமிழ்நாடு டாக்டர் ஜே. ஜெயலலிதா இசை மற்றும் கவின் பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் திருமதி கா. பூமாலினி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஓவிய சந்தை திட்டத்தை துவக்கி வைத்தும் 2024-2025 கல்வியாண்டில் தொடங்கப்பட்ட பகுதி நேர நாட்டுப்புற கலைகளுக்கான ஓராண்டு சான்றிதழ் படிப்பில் தேர்ச்சி பெற்ற மாணாக்கர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழாவிற்கு வருகை தந்து விழா பேருரை ஆற்ற உள்ள தமிழ்நாடு டாக்டர் ஜே. ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழக இணைவேந்தரும் மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களை வருக வருக என பணிவுடன் வரவேற்கின்றேன். இவ்விழாவில் தலைமை உரை ஆற்ற வருகை தந்துள்ள சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை மதிப்பிற்குரிய அரசு கூடுதல் தலைமை செயலாளர் ஐயா அவர்களை வருக வருக என பணிவுடன் வரவேற்கின்றேன். இவ்விழாவில் திட்ட விளக்கு உரை வழங்க வருகை தந்துள்ள கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் அம்மையார் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். இவ்விழாவில் முன்னிலை உரை ஆற்ற வருகை புரிந்துள்ள அரசு அருங்காட்சியகங்கள் துறை இயக்குனர் அம்மையார் அவர்களை வருக வருக என மகிழ்வுடன் வரவேற்கின்றேன். இவ்விழாவில் சிறப்புரை ஆற்ற உள்ள தமிழ்நாடு டாக்டர் ஜே. ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழக துணைவேந்தர் அம்மையார் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். நிறைவாக இவ்விழாவிற்கு நன்றி உரையை தெரிவிக்க உள்ள கலை பண்பாட்டுத்துறை இணை இயக்குனர் அம்மையார் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். மேலும் இவ்விழாவில் வருகை தந்துள்ள அரசு இசை கல்லூரிகளின் முதல்வர்கள் அனைவரையும், பயிற்சி மையங்களின் ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் அனைவரையும், ஒருங்கிணைப்பாளர்களையும், சான்றிதழ்கள் பெற உள்ள அனைத்து மாணாக்கர்களையும் மற்றும் கலை பண்பாட்டுத்துறை அலுவலர்களையும், இப்பல்கலைக்கழக அனைத்து அலுவலர்களையும், செய்தி மற்றும் ஊடகத்துறை நண்பர்களையும், காவல்துறை அலுவலர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என பணிவோடு வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் உள்ளிட்ட அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கி மகிழ்கின்றோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குகின்றார்கள்.
அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கு துணைவேந்தர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குகின்றார்கள். அருங்காட்சியகங்கள் துறை இயக்குனர் அவர்களுக்கு துணைவேந்தர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குகின்றார்கள். கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் அவர்களுக்கு துணைவேந்தர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குகின்றார்கள். இந்த பயிற்சி திட்டத்தினை பற்றி திட்ட விளக்க உரை நிகழ்த்த கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நடத்தப்படும் ஓவிய சந்தையினை துவக்கி வைத்ததுடன் ஓராண்டு நாட்டுப்புற கலை பயிற்சியில் தேர்ச்சி பெற்று சான்றிதழ்களை பெற வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையத்துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களுக்கும், அருங்காட்சியக இயக்குனர் அவர்களையும், டாக்டர் ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் முதற்கண் கலை பண்பாட்டுத்துறை சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் கலைகளின் எண்ணிக்கைகளுக்கு அளவே இல்லை. ஒவ்வொரு கலையும் நம்முடைய மண்ணின் சிறப்பை வெளிக்காட்டுவது போல ஒவ்வொரு பகுதி சார்ந்த கலைகள் மிகவும் சிறப்பாக விளங்குகின்றன. கிராமிய கலைகள் நம் மண்ணோடு நம் உயிரோடு உணர்வோடு இணைந்த ஒரு கலை. இதுவரை அந்த கலை தொடர்பான எந்த சான்றிதழும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, அதற்குரிய அங்கீகாரம் இல்லை என்ற குறையை போக்கும் வகையில் சென்ற ஆண்டு நாட்டுப்புற கலைகளை பாதுகாக்கவும் பண்பாடுகளை தொடர்ந்து வருங்காலத்தில் செழித்தோங்கவும் மாநிலம் முழுவதும் 25 பகுதி நேர நாட்டுப்புற கலை பயிற்சி மையங்கள் அமைக்கப்படும் என்று நிதிநிலை அறிக்கையின் போது நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களால் அறிவிப்பு மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து சென்ற ஆண்டு இந்த பகுதி நேர கலை வகுப்பில் ஒவ்வொரு மையத்திலும் குறைந்தபட்சம் 4 கலைகள் பயிற்றுவிக்கும் வகையில் பாடல் வகைகள், ஆட்டக்கலைகள், கருவி இசை கலைகள், நாடக கலைகள் மற்றும் வீரக்கலை வகைகள் என 30 வகையிலான கலைகளில் கலை பயிற்சி வழங்கப்பட்டு வந்தது. அதன்படி சென்ற ஆண்டு 2113 மாணவர்கள் இம்மையங்களில் சேர்ந்து பயின்று 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று அதற்கு மேல் படித்தவர்கள் பல்கலைக்கழகத்தின் செயல்முறை மற்றும் எழுத்து தேர்வில் 1177 மாணவர்கள் பங்கேற்று தேர்ச்சி பெற்றனர். இதில் 8ஆம் வகுப்புக்கு கீழ் கல்வி தகுதியுள்ள 259 மாணவர்களுக்கு செயல்முறை தேர்வில் பங்கு பெற்று பயிற்சி நிறைவு சான்றிதழ் பெறுகின்றனர். இந்த வகையில் 1354 மாணவர்களுக்கு இவ்வாண்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இச்சான்றிதழ் வழங்கும் விழாவில் 25 மையங்களிலிருந்தும் 360க்கு மேற்பட்ட மாணவர்கள் நேரடியாகவும் பிற மாணவர்கள் அந்தந்த மையங்களையும் சான்றிதழ்களை பெற உள்ளனர். இப்பயிற்சி இந்த ஆண்டும் தொடர்ந்து நடைபெறுகின்றது. இன்று சான்றிதழ் பெறும் அனைத்து மாணவர்களும் தாங்கள் பயனடைந்தவாறு பிற மாணவர்களும் பயன்பெறும் வகையில் பகுதி நேர கிராமிய கலை பயிற்சி மையத்தில் அதிகமான எண்ணிக்கையில் சேர்க்கைக்கு உதவ வேண்டும் என்பதை உங்களிடம் வேண்டுகோளாக வைக்கின்றேன். பயிற்சி நிறைவு செய்த அனைவருக்கும் மற்றும் பயிற்சி அளித்த நாட்டுப்புற கலைஞர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், பல்கலைக்கழக பணியாளர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை கூறி எனது உரையினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரை நல்க மதிப்புக்குரிய துணைவேந்தர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இரண்டாயிரத்தி 24-25 ஆண்டுக்கு கல்வியாண்டில் நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் கலை பண்பாட்டுத் துறையின் கீழ் இயங்கும் 17 அரசு இசைப்பள்ளிகள், 4 அரசு இசைக் கல்லூரிகள், 2 அரசு கவின்கலை கல்லூரிகள், அரசு கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலை கல்லூரி,
மண்டல கலை பண்பாட்டு மையம் தஞ்சாவூர் ஆகிய 25 மையங்களில் நடைபெற்ற நாட்டுப்புற கலைகளுக்கான பகுதி நேர ஓராண்டு படிப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி விழா பேருரை நிகழ்த்த வருகை புரிந்துள்ள நமது பல்கலைக்கழக இணைவேந்தரும் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். இவ்விழாவிற்கு தலைமை உரை ஆற்ற வந்துள்ள சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும், இந்நிகழ்ச்சிக்கு திட்ட விளக்க உரை வழங்கிய இயக்குனர் கலை பண்பாட்டுத்துறை அவர்களுக்கும், நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்து கொண்டிருக்கிற இயக்குனர் அவர்களுக்கும், அருங்காட்சியகங்கள் துறை அவங்களுக்கும், நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை வழங்கிய தமிழ்நாடு டாக்டர் ஜே. ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழக பதிவாளர் அவர்களுக்கும், நிகழ்ச்சிக்கு நன்றி உரை ஆற்ற உள்ள இணை இயக்குனர் கலை பண்பாட்டுத்துறை அவர்களுக்கும், இவ்விழாவில் கலந்து கொண்டுள்ள அனைத்து முதல்வர்களுக்கும், கல்லூரி முதல்வர்களுக்கும், இசைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், சான்றிதழ் பெறவிருக்கும் மாணாக்கர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசின் சீரிய முயற்சியால் நமது பாரம்பரியமிக்க நாட்டுப்புற கலைகளை அனைத்து தரப்பு மக்களும் கற்கும் விதமாக நமது பல்கலைக்கழகத்தால் சிறந்த நாட்டுப்புற கலை வல்லுநர்களை கொண்டு பாடத்திட்ட குழு அமைக்கப்பட்டது. மாணவர்கள் நாட்டுப்புற கலை பற்றி படிப்பதற்காக நாட்டுப்புற கலைகள் ஓர் அறிமுகம் என்ற நூல் பல்கலைக்கழகத்தால் தலைச்சிறந்த நாட்டுப்புற பேராசிரியர்களால் தயாரிக்கப்பட்டு மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இக்கலைகளை அனைத்து தரப்பு மக்களும் கற்கும் விதமாக 2 முறைகளை பல்கலைக்கழகத்தில் பின்பற்றப்படுகின்றது. ஒன்று, நாட்டுப்புற கலைகளை பயின்று தேர்வு எழுதும் முறை. 2, நாட்டுப்புற கலைகளை கற்று தேர்வில் கலந்து கொள்ளாமல் பங்கேற்பு சான்றிதழ் மட்டும் வழங்கும் முறை. இதில் தேர்வு எழுவதற்கு குறைந்தபட்சம் தகுதியாக பள்ளியில் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி என்ற முறையும், பங்கேற்பு சான்றிதழ் பெறுவதற்கு அடிப்படை கல்வி தகுதி மற்றும் வயது வரம்பு இல்லை என்ற முறையும் பின்பற்றப்படுகின்றது. கடந்த 2024-25 கல்வியாண்டில் 25 மையங்கள் மூலமாக ஆயிரக்கணக்கான மாணாக்கர்கள் இக்கலையை பயின்று பயனடைந்துள்ளனர். இதில் தேர்வு எழுதியோரின் எண்ணிக்கை 1257, தேர்வில் வெற்றி பெற்ற மாணாக்கர்களின் எண்ணிக்கை 1111, பங்கேற்பு சான்றிதழ் பெறுபவர்கள் எண்ணிக்கை 259, மொத்தம் 1370 மாணவர்கள் பயன் அடைந்துள்ளனர். இன்று இவ்விழாவில் 370 மாணவ மாணவியர்களுக்கு பல்கலைக்கழக இணைவேந்தரும் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் ஐயா அவர்களின் பொற்கரங்களால் சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது. நமது தமிழக முதலமைச்சரின் சீரிய முயற்சியால் தமிழ்நாட்டில் நாட்டுப்புற கலைகளும் நாட்டுப்புற கலைஞர்களுக்கும் ஆக்கமும் ஊக்கமும் அளித்து இக்கலையை அழியா வண்ணம் பாதுகாப்பதை தலையாய கடமையாக கொண்டு தமிழக அரசு திகழ்கிறது என்பதனை இந்த பொன்னான தருணத்தில் தெரிவித்து உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். விழாவிற்கு தலைமையேற்றிருக்கின்ற மதிப்புக்குரிய அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் ஐயா அவர்களை தலைமையுரை நல்க பணிவுடன் வேண்டுகிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த சிறப்பான பட்டம் அளிப்பு சான்றிதழ் வழங்கும் விழாவிற்கு விருதுகளை சான்றிதழை வழங்கி விழா பேருரை ஆற்ற இருக்கின்ற மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களை நான் வரவேற்கின்றேன். காலத்தின் அருமை கருதி மேடையில் வெற்றிக்கூடிய உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். அதுபோன்று இங்கே வருந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை நான் வரவேற்கின்றேன்.
முதலில் இந்த சான்றிதழ்களை பெற இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் தமிழ்நாட்டு அரசை பொறுத்தவரை இந்த நாட்டுப்புற கலைகளையும் கலைஞர்களையும் ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய தலைமையிலான இந்த அரசு எடுத்து வருகின்றது. எனக்கு தெரிந்தவரை முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த கலை பண்பாட்டுத் துறையில் பல்வேறு ஆக்கப்பூர்வமான ஒரு நெடுந்தொலைவிற்கான திட்டங்களும் பணிகளும் நடைபெற்று வந்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது. ஏனென்றால் நம்மளுடைய பல்கலைக்கழகம் இந்த நேரத்திலே தொடர்ந்து 2வது முறையாக இந்தியாவிலேயே சிறந்த ஒரு பல்கலைக்கழகமாக இசை மற்றும் கவின்கலை துறையிலே தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற அவுட்லுக் மேகசின் மூலமாக அதற்காக அவருடைய துணைவேந்தர் அவர்களுக்கும் அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை இந்த நேரத்தில் நான் உரித்தாக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் இந்த நாட்டுப்புற கலைஞர்கள் பகுதி நேர இந்த இந்த சான்றிதழ்களை வழங்குவது என்பது மிக மிக முக்கியமான ஒரு அம்சமாகும். என்றால் எல்லாருக்கும் பல்வேறு பணிகள் இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டிய ஆர்வமும் இருக்கும்போது இதுபோது பகுதி நேர வகுப்புகள் தான் மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது. இந்த பல்கலைக்கழகத்தின் மூலமாக முதன்முறையாக ஆன்லைன் வழியாகவே அந்த நாட்டுப்புற இசை மற்றும் போன்ற வெள்ளுப்பாட்டு போன்றதெல்லாம் அவர்கள் புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்கள். சமீபத்திலே ஒரு மொரிஷியஸில் இருந்து கூட அந்த நாட்டினுடைய தூதரக அலுவலர் சந்தித்தார்கள். அவர்கள் என்ன கேட்டுக்கொண்டார்கள் என்றால், அவர்கள் நாட்டில் ஏற்கனவே புலம்பெயர்ந்த தமிழர்கள் 200 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏராளமான பேர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த கலையின் மீது நாட்டுப்புற கலையின் மீது ஆர்வம் இருக்கின்றது. பாடல் மீது நாட்டுப்புற பாடல்கள் இது போன்ற பன்னிசை இது போன்ற பாடல்கள் ஆர்வம் இருக்கின்றது. அவற்றை கற்றுத்தர முடியுமா என்று கேட்டார்கள். நான் நம்முடைய பல்கலைக்கழக துணைவேந்தரை அவர்களை அனுப்பி வைத்தேன். அவர்களும் அதற்கான தகுந்த ஆவண ஏற்பாடுகளை செய்வதாக சொன்னார்கள். ஆகவே புலம்பெயர்ந்த வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் மத்தியில் ஆன்லைன் கோர்சஸ் என்பதற்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கின்றது. ஸோ அதை பல்கலைக்கழகம் மேலும் மேம்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் இன்று இருக்கின்ற இந்த நேரங்களிலே பகுதி நேர வகுப்புகள் தான் பல பேருக்கு கற்றுக்கொள்வதற்கு எளிதாக இருக்கும். பல்வேறு பணிகளிலே அவர்கள் இருப்பார்கள். இந்த கலையை ஊக்குவிப்பதற்காக இந்த கலைஞர்களை ஊக்குவிப்பதற்காக இன்றைய காலை தினம் கூட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நலிந்த கலைஞர்களுக்கான அந்த உதவிகளையும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் கலைஞர்களுக்கான ஆடை ஆபரணங்களையும் கூட இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்று காலையில் தான் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்னிலையிலே வழங்கினார்கள். அதேபோன்று பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகளையும் மேம்படுத்துவதற்கு இந்த அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றது. அது அரசு கவின்கலையாக இருந்தாலும் சரி, பல்கலைக்கழகத்திற்கான புதிய கட்டடமாக இருந்தாலும் சரி, புதிய கவின் கல்லூரி மதுரை மதுரையில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. புதிய கட்டடங்கள் கும்பகோணம் கவின் கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. மாமல்லபுரம் சிற்க கல்லூரியில் பல ஆண்டுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 19 கோடி ரூபாய் செலவில் அந்த வகுப்பறைகள் மற்றும் இதர வசதிகள்லாம் அங்கே செய்யப்பட இருக்கின்றது. ஆகவே கலைத்துறையை பொறுத்த மட்டில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு கவனம் செலுத்தி இந்த துறையிலே அது கர்நாடிக் இசையாக இருந்தாலும் சரி, அல்லது கிராமப்புற இசையாக இருந்தாலும் சரி, கிராமப்புற கலைகள் மற்ற கலைகளாக இருந்தாலும் சரி, இவற்றை மேம்படுத்துவது இந்த அரசனுடைய ஒரு முக்கியமான குறிக்கோளாக இருக்கின்றது. அதனால்தான் சென்னை சங்கமம் போன்ற நிகழ்ச்சிகள் நாம் பார்க்கத்தான் போகின்றோம். வருகின்ற பொங்கலை ஒட்டி அந்த நிகழ்ச்சிகள் சென்னை மாநகரிலே மிகப்பெரிய அளவிலே 3 நாட்கள் ஒரு பெரிய திருவிழா போல நடக்க இருக்கின்றது. அதே போன்று முக்கியமான நகரங்கள்லாம் தமிழ்நாடு முழுக்க இந்த சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா என்ற பெயரிலே இந்த நிகழ்ச்சி நடக்கின்றது. ஆயிரக்கணக்கான கலைஞர்கள் தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் நாட்டுப்புற நாட்டியம் நடனங்கள் கலைகள் என்று எடுத்துக்கொண்டால் 100க்கும் மேற்பட்ட கலைகள் இருக்கின்றது. அரசுடைய நோக்கம் அந்த கலைஞர்களுக்கு ஊக்குவித்து அவர்களுடைய கலையையும் பாதுகாக்க வேண்டும், கலைஞர்களையும் உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இது மாதிரியான திட்டங்களை எல்லாம் ஏற்படுத்தி நாட்டுப்புற கலைஞர் நல வாரியங்களை ஏற்படுத்தி அதன் மூலம் பல்வேறு உதவிகளை எல்லாம் வழங்கி வருகின்றது. ஆகவே இந்த கலைகளை நீங்கள் பயில்வதன் மூலமாக
ஒன்று, இந்த கலைகளை உயிர்ப்போடு வைப்பதற்கும் தமிழர் தம் கலை மரபினை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்வதற்கும் மிகவும் உதவிகரமாக இருக்கின்றீர்கள். இந்த சான்றிதழ்கள் பெறுகின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு சிறப்பான எதிர்காலம் அமையும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். பயிற்சி சான்றிதழை வழங்க இருக்கின்ற மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் ஐயா அவர்களை விழா பேருரையாற்ற உங்கள் அனைவரின் சார்பாக பணிவுடன் வேண்டுகிறோம். தமிழ்நாடு அரசின் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய ஆணைக்கிணங்கவும் தமிழ்நாடு அரசின் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலோடும் தமிழ்நாடு அரசின் கலை பண்பாட்டுத்துறையின் சார்பில் நாட்டுப்புற கலைப்பயிற்சி சான்றிதழ் வழங்கும் சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இங்கே வரவேற்பு கலை பண்பாட்டுத்துறையின் சார்பில் வழங்கப்படும் இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற பதிவாளர் டாக்டர் ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் திருமதி பூமாலினி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று இங்கே வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்திருக்கிற அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை திரு மருத்துவர் மரியாதைக்குரிய மணிவாசன் ஈயாப்பா அவர்களே, அருங்காட்சியகங்கள் துறையினுடைய இயக்குனர், முன்னிலை பொறுப்பேற்றுக்கின்ற அருங்காட்சியகங்கள் துறையினுடைய இயக்குனர் திருமதி கவிதா ராமையாப்பா அவர்களே, கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் திருமதி வளர்மதி ஈயாப்பா அவர்களே, சிறப்புரை ஆற்றி இங்கே சிறப்பித்திருக்கின்ற டாக்டர் ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் முனைவர் மரியாதைக்குரிய சௌமியா அவர்களே, நன்றியுரை ஆற்றிருக்கின்ற கலை பண்பாட்டுத்துறைய இணை இயக்குனர் திருமதி கார்வுளலி அவர்களே, மற்றும் சான்றிதழை பெற இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, கலைஞர்களே, கல்லூரிகளின் முதல்வர்களே, பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி ஊடகங்களை சார்ந்த அன்புக்குரிய நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை உரித்தாய்க்கொள்கிறேன். பாரம்பரியமிக்க நம் நாட்டிலேயே 125 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில் உள்ள கலையரங்கத்தில் இவ்விழா நடப்பதும் அது மிக சிறப்புக்குரிய ஒன்றாக என்று நான் இந்த நேரத்தில் கருதுகிறேன். இந்த விழாவில் தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சராக பங்கேற்று உரையாற்றுகின்ற வாய்ப்பளித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர்களுக்கும் என் தொகுதி மக்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய மாலை பொழுதில் நாட்டுப்புற கலைகளின் வேர்களை போற்றும் இவ்விழாவில் கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். மீண்டும் நாம் இன்று கூடி நிற்கும் இந்த இடம் வெறும் 4 சுவர்களாலான ஓர் அரங்கம் அல்ல. இது வரலாற்றின் கால சூழலை தாங்கி நிற்கும் ஒரு கலைக்கோவில். இந்த வரலாற்று சிறப்புமிக்க கலையரங்கம் நமது பண்பாட்டின் தொன்மத்தையும் கலையின் நிலைத்தன்மையையும் பறைசாற்றுவது போல நாட்டுப்புற கலைகளின் அடுத்த நூற்றாண்டுகள் கால தொடர்ச்சியை உறுதி செய்ய வந்திருக்கும் நீங்கள்தான் இந்த விழாவின் நாயகர்கள். இன்று இங்கே இந்த பயிற்சி வகுப்பை வெற்றிகரமாக நிறைவு செய்து சான்றிதழ்களை பெறவிருக்கும் இளம் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நாட்டுப்புற கலைகளின் வேர்கள் ஆழமாக ஊடுருவி செல்ல டாக்டர் ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகம் எடுத்துள்ள இந்த முயற்சி உண்மையிலேயும் ஒரு வரலாற்று சாதனை. மாநிலம் முழுவதும் 25 மாவட்டங்களில் இந்த பயிற்சி பரவலாக்கப்பட்டிருக்கிறது. கலை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் அடங்காமல் நம் மண் முழுவதும் பரவ வேண்டும் என்று தமிழ்நாடு அரசின் எண்ணத்தை பிரதிபலிக்கிறது. 1354 மாணவர்கள் 17 வகையான கலைகளில் பயிற்சி பெற்றுள்ளனர் என்பது நம் இளைய தலைமுறையிடம் உள்ள கலை ஆர்வத்தை காட்டுகிறது. இந்த சிறப்பான முயற்சியை வெற்றிகரமாக செயல்படுத்திய துணைவேந்தர், இயக்குனர் மற்றும் பதிவாளர், அயராது உழைக்கும் பயிற்சியாளர் அனைவருக்கும் என் மனமார்ந்த பாராட்டுக்களை அரசின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு சான்றிதழ் பெறும் இளங்கலைஞர்களே, நீங்கள் வெறுமனே ஒரு சான்றிதழை பெறவில்லை.
நீங்கள் உங்கள் கைகளில் ஏந்தியிருப்பது நம் பாரம்பரிய பண்பாட்டை பாதுகாக்க அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் பொறுப்பும் இதில் உள்ளது. இந்த சான்றிதழை உங்கள் திறமைக்கான அங்கீகாரமாகவும் எதிர்காலத்திற்கான தொடக்கப்புள்ளியாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள். நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வளர்க தமிழ் வளர்க கலையும் என்ற உயரிய நோக்கத்தோடு தமிழின் தொன்மையும் கலையின் சீர்மையையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டுள்ளார். காரணம், முத்தமிழ் ஐயா கலைஞர் அவருடைய அரசியல் வாரிசு என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்த நம்பிக்கை இன்று இந்த இளம் கலைஞர்களின் மூலம் உண்மையாகியுள்ளது. நாட்டுப்புற கலைஞர்கள் இன்று எதிர்கொள்ளும் சவால்களை நாம் அறிவோம். உங்கள் வளர்ச்சிக்கும் கலைஞர்களுக்கான நிலையான வாழ்வாதாரத்திற்கும் தமிழ்நாடு அரசு எப்போதும் துணை நிற்கும். உதாரணமாக, இன்று காலையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் நலிந்த நிலையில் வாழும் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு நிதியுதவி வழங்கும் நிகழ்ச்சியை நினைவுகூர விரும்புகிறேன். உங்களுக்கு இந்த திராவிட மாடல் அரசுக்கான பந்தம் இந்த சான்றிதழை உங்கள் கையில் விநியோகிப்பதுடன் முடிந்துவிடாது. உங்களின் கலை பயணம் முழுவதும் தமிழக அரசுடனான இந்த நலப்பயணமாக தொடர்ந்து கொண்டே இருக்கும். கலைஞர்கள் வாழ்வு செழிக்க உங்கள் வாழ்க்கை முழுவதும் இந்த பயணம் எப்படி தொடரும் என்பது அதற்கான உறுதிமொழிகளைத்தான் இந்த மேடையிலிருந்து நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நாட்டுப்புற கலைஞர்களின் சமூக பாதுகாப்பை மேம்படுத்தவும் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் நாட்டுப்புற கலைஞர்களை பாதுகாக்கவும் 2007ஆம் ஆண்டு முத்தமிழ் ஐயா கலைஞர் அவர்களால் நாட்டுப்புற கலைஞர் நலவாரியம் தோற்றுவிக்கப்பட்டது. சமூக பாதுகாப்புக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நலவாரியத்தில் தற்போது வரை ஏறத்தாழ 59,708 கலைஞர்கள் உறுப்பினராக பதிவு செய்துள்ளனர். இதுவரை 10,543 கலைஞர்களுக்கு பல்வேறு வகையான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது. உங்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் நீங்கள் அனைவரும் நாட்டுப்புற கலைஞர்கள் நலவாரியத்தில் உறுப்பினராக இணைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அவற்றில் சிலவற்றை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, மகப்பேறு உதவித்தொகை, அரசு பேருந்துநிலை பயண சலுகைகள். நீங்கள் எந்தவித சிரமமின்றி உங்கள் பாரம்பரிய கலைப்பயணத்தை தொடர வேண்டும் என்பதற்காகவும் உங்களின் கலை திறமைகளை மேம்படுத்தவும் இசைக்கருவிகள் மற்றும் ஆடை ஆபரணங்கள் வாங்க உதவித்தொகை. உங்களின் உழைப்புக்கும் மதிப்பளிக்கும் விதமாக கலை சேவைகளுக்கு பிறகு உங்கள் வயது முதிர்ந்த காலத்தில் சற்றும் சுணங்காமல் செயல்பட ஓய்வூதியம் வழங்கும் இந்த திராவிட மாடல் அரசு உத்தரவாதம் அளித்திருக்கிறது. உங்கள் கலைச்சேவை இந்த நாட்டிற்கும் உலகிற்கும் பறைசாற்றும் விதமாக கலைமாமணி உட்பட பல்வேறு உயரிய விருதுகள் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு 3 ஆண்டுக்கான கலைமாமணி விருது ஏறத்தாழ 93 பேருக்கு வழங்கப்பட்டது என்பதை மாண்புமிகு முதலமைச்சருடைய திருக்கரத்தால் வழங்கப்பட்டது என்பதை கூட இந்த நேரத்தில் நான் நினைவு கூற விரும்புகிறேன். ஆகவே நாட்டுப்புற கலைஞர்கள் நலவாரியத்தின் மூலம் வாழ்வின் அத்தனை நிலைகளிலும் உங்களுக்கு உறுதுணையாக இந்த திராவிட மாடல் அரசு இருக்கும் என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் உங்கள் கைகளில் ஏந்தியிருப்பது ஒரு சாதாரண சான்றிதழ் என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். இதன் மூலம் நீங்களும் ஒரு புகழ்பெற்ற கலைஞராக விளங்கி எண்ணற்ற விருதுகளை தமிழ்நாடு அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை பெற்று பயனடையலாம் என்பதை நினைவில் கொள்ளவும். மேலும் உங்கள் கலை பயணத்தை தமிழ்நாட்டோடு நிறுத்தாமல் உலகெங்கும் உள்ள கலை மேடைகளில் நம் தமிழ் கலைகளின் சுவையை ஒலிக்கச் செய்ய வேண்டும். நம் நாட்டுப்புற கலைகள் நாம் மண்ணின் ஆத்மா. நம்முடைய நாட்டுப்புற கலைகள் நம் மண்ணின் ஆத்மா. அவற்றை உயிருடன் வைத்திருக்கும் ஒவ்வொரு கலைஞருக்கும் நம் பண்பாட்டு போரின் தளபதிகள். கலையின் மூலமாக சமூகத்தின் விழுமியங்களை வரலாற்றையும் போதிக்கும் இந்த நற்பணியை தொடருங்கள். மீண்டும் ஒருமுறை இந்த சான்றிதழை பெற்ற அனைத்து இளம் கலைஞர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சென்னை மையத்திலே படித்த மாணவி கடந்த ஆண்டு இன்று சான்றிதழ் பெற இருக்கின்றவர். அந்த மையம் பயன்பெறும் வகையில் ரூபாய் 10,000த்திற்கான பன்முகத்தாள கருவியினை இந்த மேடையிலே மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்கள் கரங்களால் மையத்தின் பொறுப்பாளர் மற்றும் ஆசிரியருக்கு வழங்குகின்றார்கள். திரு இந்திராணி அவர்கள் இந்த 10,000 ரூபாய்க்கான இசைக்கருவிகளை வழங்குகின்றார்கள். திருச்சி மையத்திலே ஷெலின் பிரேம்குமார் என்ற மதிப்பிற்குரிய திருநங்கை அவர்கள்
MBBS மோகன் குமாரமங்கலம் சேலம் அரசு மருத்துவக் கல்லூரியிலே படித்து தன்னுடைய MS படிப்பை பெங்களூரிலே படித்து முடித்து மருத்துவ பிராக்டிஸ் செய்யாமல் நான் இனிமேல் கிராமிய கலை தான் பயிற்சி செய்வேன், அதை தான் தொழிலாக எடுத்துக்கொள்வேன் என்று தெரிவித்த அவர் இங்கு திருச்சி மண்டலத்திலே, திருச்சி மாவட்ட மையத்திலே பயிற்சி பெற்றிருக்கின்றார். திரு ஷெலின் பிரேம்குமார் தன்னுடைய உரையினை ஒரு 2 நிமிடங்களுக்குள்ளே எதற்காக நாட்டுப்புற கலையை தேர்ந்தெடுத்தேன், எதற்காக மருத்துவ படிப்பை துறந்தேன் என்பதற்காக அவர்கள் தன்னுடைய உரையை சிறிது நேரம் வழங்குகிறார். தங்கத்தாமரையில் அமர்ந்திருக்கும் முதல்வர் ஐயா அவர்களுக்கும், பள்ளிமலையில் அமர்ந்திருக்கும் மேலாளர், துணை மேலாளர் மற்றும் அனைத்து ஆசிரியர் அவர்களுக்கும், விண்மீன்கள் போல் ஜொலிக்கும் என்னை போன்ற கலைஞர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கரூர்லேருந்து வந்திருக்கேன். என் பேர் டாக்டர் ஷெலின் பிரேம்குமார். நான் MS சர்ஜன் முடிச்சிருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்துட்டு என்னோட ஆம்பிஷன் வந்து டாக்டர் ஆகணுங்கிறது என்னோடய ஆம்பிஷன். ஸோ நான் வந்து நைட்டு பகல் தூங்காமல் ரொம்ப கண் முழிச்சு படித்து என் கோல் அச்சீவ் பண்ணிட்டேன் நான். ஸோ என்னால் அந்த ஃபீல்டில் வந்து மேனேஜ் பண்ண முடியல. நான் ஒரு திருநங்கைங்கிறதுனால என்னை எங்கே போனாலும் எனக்கு ரொம்ப டார்ச்சராக டிப்ரெஷனாகவே இருந்தது. ஸோ என்னால் அதை மெயின்டைன் பண்ண முடியல. எனக்கு டான்ஸ்னால் ரொம்ப இஷ்டம். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து திருச்சியில் வந்துட்டு கலை பண்பாட்டுத்துறையில் வந்துட்டு நான் இளங்கோவன் சார், ஹெட்மாஸ்டர் சாரை பார்த்து பேசிட்டு எனக்கு அட்மிஷன் கொடுத்தாங்க. போன வருஷம் வந்துட்டு நான் கரகம் நல்லபடியாக படித்து முடிச்சிட்டேன். எனக்கு அதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தவங்க வந்துட்டு என்னோடய மாஸ்டர் குகன் மாஸ்டர், அவருக்கு தேங்க்யூ சொல்கிறேன். இப்போ வந்து எனக்கு இந்த இடத்துல பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு பெஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஹேம்நாத் சாருக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். அதாவது எனக்கு வந்து டாக்டர் ஃபீல்டில் போனாக்க எல்லோரும் என்னை வந்துட்டு என்ன சொல்லுவாங்கனாக்க, என்னோடய வாய்ஸை என்னை பார்த்துட்டு எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு கரூர் GHல இன்டர்ன்ஷிப் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு என் கூட ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸே என் கூட வந்துட்டு எனக்கு கொஞ்சம் எனக்கு அது பிடிக்கல. அது எப்படி சொல்கிறேன்னு தெரில. ஸோ அப்புறம் நான் தனியாக கிளினிக் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்க அந்த மாதிரி வந்தாங்கன்னா அவங்க முன்னாடி நான் வந்து ரொம்ப இதாகிட்டு இருக்கேன் நான். ஸோ அதனால் அது எனக்கு டிப்ரெஷன் ஆனதுனால தான் வந்து இந்த கலையை வந்து வளர்த்திட்டு இருக்கேன். நான் கரூரில் வந்து ஆதிரா கிராமிய தெய்வீக நடன கலைக்குழு மற்றும் பல்சுவை நிகழ்ச்சின்னு வச்சு 22 திருநங்கைகள் என்னோட டீமில் வந்துட்டு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் ப்ரோக்ராம் தனியாக எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் எல்லாத்துலேயுமே. அதுபோல் டெய்லி ஈவினிங் வந்துட்டு இப்போ நான் கரகம் வெற்றிகரமாக நான் முடிச்சிட்டேன் நான். இனிமேல் வந்து ஈவினிங் எங்கள் வீடு பக்கத்தில் இருக்க ஸ்கூல் பசங்க எல்லாருக்குமே ஈவினிங் வந்து 1 hour வந்து கரகம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் நான். இப்போ வந்து நான் கலைப்பண்பாடு துறையில் வந்துட்டு அடிஷ்னல் வந்துட்டு கோலாட்டம், கும்மியாட்டம் படிச்சுட்டு இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். சான்றிதழ் வழங்குகின்ற நேரம். மதிப்பிற்குரிய மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்கள் சான்றிதழ் வழங்க இருக்கின்றார்கள். முதலாவதாக சென்னை அரசு இசைக்கல்லூரி மையத்தின் பகுதி நேர கிராமிய கலை பயிற்சி பெற்ற மாணவர்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம்.
அமைதி காக்குமாறு வேண்டுகிறோம். மற்ற மையங்களில் இருப்பவர்கள் அமைதி காக்குமாறு. இந்த பக்கம் அடுத்ததாக மதுரை தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி மையம் மதுரை மையம் நிறைவேறுகிறது. பிற மாணவர்களுக்கான சான்றிதழை ஒருங்கிணைப்பாளர் பெற்றுக்கொள்கின்றார். தொடர்ந்து திருவையாறு அரசு இசைக்கல்லூரி மையம், திருவையாறு அரசு இசைக்கல்லூரி மையம் கோயம்புத்தூர். இந்த பக்கம்
திருவையாறு அரசு இசைக்கல்லூரி. அடுத்ததாக சென்னை கவின்கலை கல்லூரி மையம் மாணவிகள்.
கும்பகோணம் கும்பகோணம் கும்பகோணம். அரசினர் சிற்பக்கலை கல்லூரி மாமல்லபுரம் பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்றவர்கள் சான்றிதழ் பெறுகிறார்கள். கும்பகோணம் கவின்கலை கல்லூரி பயிற்சி மையத்திலே பயிற்சி பெற்றவர்கள். இங்கு தப்பாட்டம், பொம்மலாட்டம், சிலம்பாட்டம், நாடகம் ஆகிய கலைகள் பயிற்றுவிக்கப்பட்டன. இந்த கலைகளிலே பயிற்சி பெற்ற மாணவர்கள் இப்போது சான்றிதழ் பெறுகிறார்கள். கும்பகோணம் கவின்கலை கல்லூரி ஒருங்கிணைப்பாளர் பிற மாணவர்களின் சான்றிதழை பெறுகின்றார். அடுத்ததாக காஞ்சிபுரம் மாவட்ட அரசு இசைப்பள்ளி மையத்திலே பயிற்சி பெற்றவர்கள். இங்கு காஞ்சிபுரம் மையத்திலே தெருக்கூத்து, கூத்துமத்தளம், புலியாட்டம், கைச்சிலம்பாட்டம் ஆகிய கலைகள் பயிற்றுவிக்கப்பட்டன. காஞ்சிபுரம் மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் சான்றிதழ் பெறுகின்றார். தொடர்ந்து திருவண்ணாமலை மையத்திலே பயிற்சி பெற்றவர்கள். இந்த மையத்திலே தெருக்கூத்து, பெரிய மேளம், பம்பை, கிராமிய பாடல் ஆகிய 4 கலைகளிலே பயிற்சி வழங்கப்பட்டது. இந்த பயிற்சி பெற்றவர்கள் இப்போது சான்றிதழ் பெறுகின்றார்.
திருவண்ணாமலை ஒருங்கிணைப்பாளர் பிற மாணவர்களின் சான்றிதழை ஒருங்கிணைப்பாளர் பெறுகின்றார். தொடர்ந்து சேலம் அரசு இசைப்பள்ளி மையம். இந்த மையத்திலே நாடகம், தப்பாட்டம், சிலம்பாட்டம், கோல்காலாட்டம் ஆகிய 4 கலைகள் பயிற்றுவிக்கப்பட்டன. பயிற்சி ஒருங்கிணைப்பாளர் சான்றிதழ் பெற்றார். தொடர்ந்து புதுக்கோட்டை மையம். புதுக்கோட்டை மையத்திலே நாடகம், கிராமிய பாட்டு, சிலம்பாட்டம், கரகாட்டம் ஆகிய கலைகள் பயிற்றுவிக்கப்பட்டன. புதுக்கோட்டை மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் பிற மாணவர்களின் சான்றிதழை பெறுகின்றார். தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு இசைப்பள்ளி மையம். இந்த மையத்திலே நாடகம், புரவியாட்டம், பம்பையாட்டம், சேவையாட்டம் ஆகிய 4 கலைகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. கிருஷ்ணகிரி மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் கலைமாமணி வாசி சீனிவாசன் அவர்கள் அனைத்து மாணவர்களின் சான்றிதழ்களை பெறுகின்றார். அடுத்ததாக திருச்சி மையத்தின் சான்றிதழ்களை திரு கலைமாமணி இளங்கோவன் அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார். திருச்சி மையத்திலே நாடகம், கரகாட்டம், சிலம்பாட்டம், கும்மி கோலாட்டம் ஆகியவை நடத்தப்படுகின்றன. திருச்சியை அடுத்து
பெரம்பலூர் மைய மாணவர்கள் சான்றிதழ் பெறுகின்றனர். பெரம்பலூர் மையத்தில் கரகாட்டம், தப்பாட்டம், சிலம்பாட்டம், நாடகம் ஆகிய கலைகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. பெரம்பலூர் ஒருங்கிணைப்பாளர் திரு நடராஜன் அனைத்து சான்றிதழ்களையும் மற்ற மாணவர்களின் சான்றிதழ்களை பெறுகின்றார். கரூர் அரசு இசைப்பள்ளி மையம் வாங்க. கரூரிலே தேவராட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம் ஆகிய கலைகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. அம்மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஜெயராஜ் அவர்கள் பிற மாணவர்களின் சான்றிதழை பெறுகின்றார். தொடர்ந்து சிவகங்கை அரசு இசைப்பள்ளி பயிற்சி பெற்றவர்கள் பெறுகிறார்கள். தொடர்ந்து சிவகங்கை அரசு இசைப்பள்ளி மையம், இந்த மையத்தில் இசை நாடகம், ஒயிலாட்டம், கரகாட்டம், கிராமிய பாட்டு ஆகிய 4 கலைகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. வாங்க வாங்க வாங்க. உங்களுடைய புகைப்படம் உடனே எடுக்கப்படும். எனவே விரைவாக வந்து செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மையத்தின் பொறுப்பாளர், சிவகங்கை மையத்தின் பொறுப்பாளர் அனைத்து சான்றிதழ்களும் பெறுகின்றார். தொடர்ந்து சீர்காழி அரசு இசைப்பள்ளி மையம், சீர்காழி மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் விஜயபாலன் அவர்கள் சான்றிதழ் பெறுகின்றார்கள். தொடர்ந்து விழுப்புரம் அரசு இசைப்பள்ளி மையம்,
விழுப்புரம் மையத்திலே தெருக்கூத்து, தப்பாட்டம், மல்லர் கம்பம், பம்பை ஆகிய 4 கலைகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. விழுப்புரம் மையத்தின் பொறுப்பாளர் திரு ஜனார்தனன் அவர்கள் பிற மாணவர்களின் சான்றிதழை பெறுகின்றார். தொடர்ந்து திருவாரூர் மாவட்ட அரசு இசைப்பள்ளி மையம். இந்த மையத்திலே புலியாட்டம், கரகாட்டம், காவடியாட்டம், நாடகம் ஆகிய 4 கலைகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. திருவாரூர் மையத்தின் சார்பாக சுர்ஜித் அவர்கள் அனைத்து சான்றிதழையும் பெறுகின்றார். தொடர்ந்து ராமநாதபுரம் அரசு இசைப்பள்ளி மையம். ராமநாதபுரத்திலே ஒயிலாட்டம், சிலம்பாட்டம், கிராமிய பாட்டு, கரகாட்டம் ஆகிய கலைகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. இந்த ஆண்டு சேர்க்கையிலே அதிகமான மாணவர்கள் 230 மாணவர்களை சென்னை அரசு இசைக்கல்லூரி மையம் பெற்றிருக்கிறது. தற்போது 1611 மாணவர்கள் இந்த 25 மையங்களிலே பயிற்சி பெறுகின்றார்கள். 2வது மையமாக ராமநாதபுரம் 223 மாணவர்களை கொண்டு 2ஆம் இடம் பெறுகின்றது. இந்த ராமநாதபுரத்திலே ஒயிலாட்டம், சிலம்பாட்டம், கிராமிய பாட்டு, கரகாட்டம் ஆகிய கலைகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. 3வது இடத்திலே சென்னை கவின்கலைக் கல்லூரி 148 மாணவர்களை கொண்டு 3வது இடத்தில் அதிகமான மாணவர்களை பெற்றிருக்கிறதாக இருக்கிறது. 4வது இடம் திருவண்ணாமலை அரசு இசைப்பள்ளி மையம் 138 மாணவர்கள். ஐந்தாவது இடத்திலே திருச்சி 77 மாணவர்களுடன் 5ஆம் இடம் பெறுகின்றது. மையத்தின் ஒருங்கிணைப்பாளர்கள் அனைத்து மாணவர்களையும் இருக்கைக்கு அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ராமநாதபுரத்தின் மையத்தின் பொறுப்பாளர் அனைத்து மாணவர்களின் சான்றிதழ்களை பெறுகின்றார். தொடர்ந்து திருநெல்வேலி மையம்.
திருநெல்வேலி மையத்திலே கிராமிய நாதசுரம், கரகாட்டம், ஒயில் கும்மி, கணியான் கூத்து ஆகிய 4 கலைகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. மையத்தின் பொறுப்பாளர் செல்வி மகேஸ்வரி அவர்கள் பிற மாணவர்களின் சான்றிதழ்களை பெறுகின்றார். தொடர்ந்து தூத்துக்குடி மையத்தினுடைய மாணாக்கர்கள் பெறுகின்றார்கள். இம்மையத்திலே கிராமிய பாடல், ஒயிலாட்டம், வில்லிசை, புலியாட்டம் ஆகிய கலைகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. தூத்துக்குடி பயிற்சி மையத்தின் பயிற்சியாளர் சகா சங்கர் அவர்கள் பிற மாணவர்களின் சான்றிதழ்களை பெறுகின்றார். சகா சங்கர் ஒயில் மற்றும் மரக்காலாட்ட கலைஞர் பிற மாணவர்களின் சான்றிதழ்களை பெறுகின்றார். கடலூர் அரசு இசைப்பள்ளி மையம் மாணவர்கள். கடலூர் மையத்தில் தெருக்கூத்து, கரகாட்டம், நையாண்டி. அடுத்ததாக ஈரோடு மையம். ஈரோடு மையத்திலே தெருக்கூத்து, தப்பாட்டம், சிலம்பாட்டம், கும்மி கோலாட்டம் ஆகிய கலைகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. வெளியில் இருக்கிறவங்க அங்கே போங்க. ஈரோடு மையத்தின் ஆசிரியர் பாக்கியதாசன் அவர்கள் சான்றிதழ் பெறுகின்றார். விடுபட்ட மகாபலிபுரம் பயிற்சி மையத்தின் மாணவர்கள். ஆசிரியர் பயிற்றுனர். வணக்கம். விழாவிற்கு மிகச் சிறப்பாக நடைபெற்ற விழாவினுக்கு நன்றியுரை வழங்க கலை பண்பாட்டுத்துறையுடைய இணை இயக்குனர் மதிப்பிற்குரிய ஜே கார்குழலி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஓவிய சிற்பக் கலைஞர்கள் பயன்பெறும் பொருட்டு ஓவிய சந்தை திட்டத்தினை தொடங்கி வைத்தும் பகுதி நேர நாட்டுப்புற கலைப்பயிற்சி மையங்களில் பயிற்சி பெற்று பல்கலைக்கழகத்தால் நடத்தப்பட்ட தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணாக்கர்களுக்கு சான்றிதழ் வழங்கி விழா சிறப்புரையாற்றிய மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களுக்கு கலை பண்பாட்டுத்துறையின் சார்பிலும் இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தின் சார்பிலும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவில் தலைமையுரை ஆற்றி எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் சுற்றுலா, பண்பாடு மற்றும் அறநிலைகள் துறையில் அரசு கூடுதல் தலைமை செயலர் அவர்களுக்கும் கலை பண்பாட்டுத்துறையின் சார்பிலும்
இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவில் திட்ட விளக்க உரையாற்றிய கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் அவர்களுக்கும் அருங்காட்சியகங்கள் துறையின் இயக்குனர் அவர்களுக்கும் சிறப்புரை ஆற்றிய தமிழ்நாடு டாக்டர் ஜே. ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்களுக்கும் வரவேற்புரை ஆற்றிய பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் அவர்களுக்கும் கலை பண்பாட்டுத்துறையின் சார்பிலும் இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இவ்விழாவினை சிறப்பிக்க வருகை புரிந்துள்ள அனைத்து கல்லூரி முதல்வர்கள், தலைமை ஆசிரியர்கள் மற்றும் செய்தி ஊடக நண்பர்கள் மற்றும் மாணாக்கர் அனைவர்களுக்கும் எனது கலை பண்பாட்டுத்துறையின் சார்பில் மற்றும் இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். கலைஞர்கள் பயன்பெறும் பொருட்டு நிதி வழங்கி திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் கலை பண்பாட்டுத்துறையின் சார்பிலும் இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைவாக நாட்டுப்பண். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा, तब शुभ नामे जागे तब शुभ आशीष मांगे, गाहे तब जय गाथा जनगण मंगल